இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 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 எலுமிச்சை சைஸ் அளவில் புளி, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. எப்பயுமே நான் மீன் குழம்பு வைக்கணுன்னா மிளகாத்தூள், புளி தண்ணி எல்லாத்தையும் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி தாங்க தாளித்து விடுவேன். வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தாளிக்கிறாங்களா, அதுமாரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மிளகாத்தூள், உப்பு, புளி எல்லாம் ஒன்றா ஊறிடுதுல, அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு, மீன் போட்டுக்கலாங்க. காணாங்கத்தை மீன் தாங்க, சின்ன காணாங்கத்தை. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சதையாக முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நேரம் சிம்மில் வச்சு கொதிக்கட்டுங்க. இப்போ மீன் வறுக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் அரைச்சி சாந்து தடவுனாலே மீன் நல்லாயிருக்கும். மீன் உடஞ்சிடாமல் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடணுமே மீனை. குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கங்க. எப்பவுமே குழம்பு வைக்கக்குள்ள புளி கரைசலும் மிளகாத்தூள், தக்காளி ஒன்றா கரைச்சி தாளித்தோன்னா நல்லாயிருக்குங்க குழம்பு. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இருக்கிறவங்களாம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மிளகாத்தூள் அதில் போட்டு அப்படியே புளி கரைச்சி ஊற்றுறோம்ல, அப்படி இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்படி தான் எங்கள் ஆயாலாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். சிங்கில் போட
சோப்பு தட்டு எடுத்து ஆமாம். மீன் எப்படி உதிராமல் அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் மசாலா உடையாமல் மீன் மசாலா உதிராமல் மீன் உடையாமல் செஞ்சு பாருங்கள், அழகாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்குங்க இது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முள் இல்லாத மீன் இல்லை, ஒரு முள் தான் இருக்கும் இந்த மீனில். மீன் வறுக்கக்குள்ளே இந்த சாந்து தாங்க ஸ்பெஷலு. இந்த சாந்தை போட்டு ஒரு கை சாதம் சாப்பிட்டா தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி சாப்பிட்றது. பாருங்கள், வறுத்த மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடுவாங்க.